ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் யுவராஜ். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறீங்கன்னா சிம்பிள்ஸ் ஆஃப் சிபிடி. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு சிபிடி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, என்னென்ன இருக்குது சிபிடியில் அதுன்றது ஒரு சின்ன ஒரு ரெப்ரஸன்டேஷன் காமிச்சிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட் இருக்குது, அதாவது இந்த கோட் சிபிடி கோட் சொல்ல அதில் வந்து என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கோ அதை நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு கோடை கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெர்னியோபிளாஸ்டி, ஹெர்னியோராப்பி ஆர் ஹெர்னியோட்டமி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு செக்ஷன் சொல்கிறோம். நம்மளுக்கு சிபிடியில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 6 செக்ஷன்ஸ் இருக்குது மெயினாக. ஏஎன்எம், தென் வந்து அனஸ்தீஷியா, சர்ஜரி, சர்ஜரி ஃபாலோட் பை ரேடியாலஜி, பேத்தாலஜி, மெடிசன், 6 செக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹெர்னியோபிளாஸ்டி எந்த செக்ஷனில் வரும்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி இந்த செக்ஷனில் வரும். ஓகேவா? அது செக்ஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் சப்செக்ஷன் என்ன? சர்ஜரி மெயின் செக்ஷன். இப்போ சர்ஜரியிலே பார்த்தீங்கன்னா இன்டெக்மெண்ட்ரி, மஸ்குலோஸ்கெலட்டல், கார்டியோவாஸ்குலர், டைஜஸ்டிவ், யூரினரி, நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. ஸோ இந்த ஹெர்னியோபிளாஸ்டி எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், அது ஒரு சப்செக்ஷன் அப்போ. சரிங்களா? நெக்ஸ்ட் சப்ஹெட்டிங். சப்ஹெட்டிங்னா என்ன? இந்த ஹெர்னியா எங்கே இருக்கும்? அப்டமன், பெரிட்டோனியம், ஓமட்டம், இந்த ஏரியாவுக்குள்ள தான் நமக்கு ஹெர்னியா இருக்கு. ஓகே, ஹெர்னியா பண்ற ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்டமன்ல தான் ஹெர்னியா இருக்கு. நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹெர்னியா இருக்கு. ஸோ அப்டமன்ல வர ஹெர்னியா ஒரு டைப் ஆஃப் ஹெர்னியா. சரிங்களா? ஸோ இப்போ செக்ஷன் சொல்லும் போது நமக்கு சர்ஜரி சொல்லிட்டோம். சப்செக்ஷன் சொல்லும் போது நம்மளுக்கு வந்து டைஜஸ்டம் சொல்லிட்டோம். சப்ஹெட்டிங் சொல்லும் போது எந்த ஏரியால அந்த ப்ரொசீஜர் பண்றாங்கன்னா சப்ஹெட்டிங். ஓகே, கேட்டகரின்றது என்ன ரிப்பேர் பண்றாங்க. ஓகே, கேட்டகரினா அந்த ஏரியா இருக்குல்லையா, அப்டமன், பெரிட்டோனியம், ஓமட்டம், அதுல வந்து என்ன ரிப்பேர் பண்றாங்க, அது கேட்டகரி. சப் கேட்டகரின்னு சொல்லும் போது அந்த ரிப்பேர் பண்றாங்களா, இல்ல வந்து இன்சிஷன் பண்றாங்களா, இல்ல சூச்சர் பண்றாங்களா, அதுதான் வந்து சப் கேட்டகரி. இது வரைக்கும் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நோட்ஸ், ஜென்ரலா நம்மளுக்கு சிபிடி செக்ஷன்ல பாத்தீங்கன்னா அங்கங்க நோட்ஸ் இருக்கும். ஒரு பேசேஜ் முடிஞ்ச கையோட நம்மளுக்கு அங்க நோட்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த நோட்ஸ் பார்த்து நம்மளுக்கு நிறைய கைட்லைன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் ஆன் போடணும், ஒரு கோட் கொடுத்தா அதுக்கு என்ன ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம்னா யூஸ் இன் கன்ஜங்ஷன் வித் ஒன் கோட் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு நோட்ஸ். அப்புறம் யூ5 அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ் யூஸ் 76942 சொல்லியிருப்பாங்க, அது ஒரு கைட்லைன்ஸ். அப்புறம் வந்து இன்க்ளூடிங் அல்ட்ராசவுண்ட் சொல்லியிருப்பாங்க சர்ஜரியோட சேர்த்து. அப்போ வந்து அந்த அல்ட்ராசவுண்ட் அதோட இன்க்ளூட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லைன்ஸ், அதெல்லாம் பேராந்தட்டிக்கல் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேராந்தட்டிக் நோட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே அந்த மாதிரி ஒரு பேராந்தட்டிக் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. Hernia repair codes in the section are categorized primarily by the type of hernia. The types கொடுத்துருக்காங்க, inguinal, femoral, incisional தான் types of hernia. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நம்மளோட சிம்பிள்ஸ் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் நம்மளுக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள் சொன்னீங்கன்னா ரிவைஸ்ட் கோட். சரிங்களா? ஸோ ட்ரையாங்கிள் சொல்லும்போது ரிவைஸ் கோட். ரிவைஸ் கோட்ல என்ன மெயின் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிடி கோட் சேஞ்ச் ஆகாது, அதில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் தான் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 99203 ஒரு ஏஎன்எம் கோட் இருக்கு. அந்த ஏஎன்எம் கோட் 2023 பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பேசேஜ் பாருங்க, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷ கோடுக்கும் போன வருஷ கோடுக்கும் சேம் டிஸ்கிரிப்ஷன் தான். பட் இங்கே பாருங்க, when using time for code selection 30 to 44 minutes of 12 spent is spent on the date of the encoder கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, when total time on the date of encoder for code selection is 30 minutes must be met or exceeded. ஓகே, கிளியர்? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பேராகிராஃப்ல இருக்க டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் மாறுது, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் டிஸ்கிரிப்ஷன் மாறும். அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம சிபிடி கோட் மாறலையே தவிர டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் ரிவைஸ் ஆயிருக்கு. கிளியர்? ஓகே, இது வந்து உங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் இருக்கும், அதுல போய் நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சிபிடி கோட் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் அப்டேட் ஆகும், எவ்ரி ஜனவரி அப்டேட் ஆகும். அப்போ நியூ கோட்ஸ் ஆட் ஆகும், சில கோட்ஸ் டெலீட் ஆகும், சில கோட் ரிவைஸ் ஆகும். ஓகே, ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் வந்து உங்கள் சிபிடி புக்கில் அப்பெண்டிக்ஸில் உங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இருக்க கோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர் நியூ கோட்ஸ். இது வந்து நீங்கள் 2023 இ புக்கில் இல்லை புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோட்ஸ் இருக்காது, ஏன்னா அது லாஸ்ட் இயர் கிடையாது, இந்த மாதிரி தான் இந்த இயர் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்மளுக்கு இந்த ரவுண்ட் சிம்பிள் கொடுத்துருக்கோம், இதை வச்சு தான் நம்ம பண்ணணும், புல்லட்னு சொல்லுவாங்க சிம்பிளை. ஸோ இங்கே ரவுண்ட் புல்லட் போட்டு அவங்க வந்து கோடை ஆட் பண்ணியிருக்காங்க, இதான் சிம்பிள். ஒவ்வொரு பேஜ்லையும் சர்ஜரி செக்ஷன் இல்லை ரேடியாலஜி இல்லை பேத்தாலஜி அந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஒரு பேஜ் முடிஞ்சா அந்த பேஜ் எண்ட்ல உங்களுக்கு சிம்பிள்ஸும் அந்த டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்டர்னேட்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் ஒரு 6 கோட் 7 கோட் இருக்கும். அதுக்கடுத்த பேஜை பார்த்தா 7 கோட் அது வேறு கோட்ஸ் இருக்கும். மறுபடியும் அடுத்த பேஜில் தேர்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஃபஸ்ட் பேஜில் இருக்க என்னென்ன கோட்ஸ் இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன் அப்படியே இருக்கும். நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஆட் ஆன் கோட். ஸோ ஆட் ஆன் கோட் சொல்லும் போது நம்மளுக்கு இதுக்கு ஒரு பிரைமரி கோட் தேவைப்படும். ஆட் ஆன் கோட் தனியாக பில்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1004 இருக்கு, சாரி 10004 இருக்கு. இந்த 10004 பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் கோட். ஓகே, ஸோ இந்த ஆட் ஆன் கோட் வந்து நம்ம தனியாக யூஸ் பண்ணுவோம். அதுதான் இங்கே கோடில் சொல்லியிருக்காங்க. ப்ராக்கெட்டிங் பேராமெட்ரிக் நோட்ஸ் கைட்லைன்ஸ் பாருங்க. யூஸ் 10004 இன் கன்ஜங்ஷன் வித் 10021. அப்படி என்ன அர்த்தம்னா இந்த 10004க்கு முன்னாடி நம்ம 10021 கோட் கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 லீஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் கோட் பண்ணீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கோட் 10021 கமா 10004 கொடுக்கணும். இன்கேஸ் 3 லீஷன் என்ன ஆகுனா 10021 ஃபாலோட் பை இந்த செகண்ட் கோட் ஆட் ஆன் கோட். அது வந்து எப்படின்னா 10004 கமா 10004 கொடுக்கலாம். இல்லை அப்படியே நம்மளுக்கு 10004 into 2 அப்படின்னு டைம்ஸ் 2ன்னு சொல்லிட்டு தந்துடலாம். இதுதான் அந்த கோடோட ரெப்ரசன்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். மாடிஃபை 51 எக்ஸம்ட். ஸோ இந்த ரவுண்ட் போட்டு அதில் கிராஸ் பண்ணியிருப்பாங்க. இதான் மாடிஃபை 51 எக்ஸம்ட். மாடிஃபை 51னா மல்டிபிள் மாடிஃபையர்ஸ். சரிங்களா? மல்டிபிள் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்க. சாரி, மல்டிபிள் ப்ரொசீஜர்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ இந்த மல்டிபிள் ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு 51 மாடிஃபையர் யூஸ் பண்ணாங்க. 51 மாடிஃபையர் என்ன சொல்ல வருதுன்னா ஒரே சிஸ்டம் தான், ஆனால் வேற அனாட்டமிக்கல் லொகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இஜிடி அப்படின்னா ஈசோஃபேகஸ் கேஸ்ட்ரோடுயோனோஸ்கோபி, ஈசோஃபேகஸ் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க, ஸ்டொமக் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க, டியோடியன் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சிஸ்டம் டைஜஸ்டிவ். ஆனால் அனாட்டமிக்கல் லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் ஒரு லொகேஷன், இன்டெஸ்டைன் ஒரு லொகேஷன், ஈசோஃபேகஸ் ஒரு லொகேஷன், இப்படி தான் எடுத்துக்கணும். ஓகே, அதேமாதிரி இந்த 51 அதே சமயத்தில் 59 டிஸ்டிங் சர்வீஸ் ரெண்டும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு 2 ப்ரொசீஜர் அட் டைம் பில்ட் பண்ணும்போது லோவர் ப்ரொசீஜரோட தான் இந்த 51 and 59 ஆட் பண்ணுவாங்க. ஹையர் ப்ரொசீஜரோட ஆட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் போகலாம். இதுவும் ஒரு முக்கியமான கோடு, ப்ராடக்ட் பெண்டிங் FDA. இப்போ ஒரு ட்ரக் மார்க்கெட்டில் வரணும்னா அதில் வந்து டெஸ்டிங்லாம் பண்ணி தான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் அனுப்புவாங்க. ஸோ இவன் அந்த கோட் நம்ம ப்ரொவைடர்ஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அது ஒன்றும் மார்க்கெட்டுக்கு வரல. சரிங்களா? ஸோ அதை எப்படி டினோட் பண்ணால் ஃப்ளாஷ் சிம்பிளில் டினோட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 900006 இருக்குது, 90666 இருக்குது, 90667 இருக்குது. இந்த ரெண்டு கோடும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் சிம்பிள் போடுறோம் அப்படின்னா FDA பெண்டிங் அப்ரூவல். ஸோ இந்த கோட் நம்ம கோட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் நியூமெரிக்கல் சீக்வன்ஸ் கோட். ஸோ இந்த அவுட் ஆஃப் நியூமெரிக்கல் சீக்வன்ஸ் கோட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை கோட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏற்கனவே பார்த்த கோட் தான், ஆட் ஆன் கோட் பார்த்தா அதே கோட் தான், அதே செட் ஆஃப் கோட்ஸ். 10021 அண்ட் ஆட் ஆன் கோட் பிளஸ் 10004. ஆக்சுவலி நம்மளுக்கு ஆர்டர் எப்படி இருக்கணும், இந்த செகண்ட் கோட் தான் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கு இந்த கோட் வரணும். பட் இங்கே மாறி வந்திருக்கு. இதான் அவுட் ஆஃப் நியூமெரிக்கல் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சிம்பிள் வந்து ஹேஷ்ன்னு போட்டால் த அவுட் ஆஃப் நியூமெரிக்கல் சீக்வன்ஸ் கோட். ஓகே, ஸோ இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் எல்லாமே கவர் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அதே மாதிரி எப்பப்போ எது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த கோர்ஸை நான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இந்த செக்ஷன் சப்செக்ஷன் இது யூஸ்ஃபுல்லாக நான் இருக்குன்னு நம்பியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.